ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு ரம்யா வீட்டு சமையலில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மீன் குழம்பு தான். மீன் குழம்பு பொதுவாகவே நிறைய மசாலா சேர்த்து அதுக்கப்புறம் நல்லா காரசாரமாக ஸ்பைஸியாக தான் எல்லாருமே பண்ணுவோம். கோவா, கேரளா, நம்ம தமிழ்நாட்டோட தென் தமிழக பகுதி இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தேங்காய் சேர்த்து மீன் குழம்பு பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு அது தெரியவே செய்யாது. கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். இதுதான் புட்டு, ஆப்பம், இடியாப்பம், அதே போல் தோசை, இது எல்லாத்துக்குமே இந்த மீன் குழம்பு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பாறை மீன்களெல்லாம் இந்த மீன் குழம்பு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை செய்கிறதுக்கு நான் இன்றைக்கு ஒரு கை நிறைய தேங்காய் எடுத்துருக்கிறேன். அதாவது ஒரு சின்ன பாதி தேங்காய்னு வச்சுக்கோங்க எடுத்துருக்கிறேன். அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் சீரகம், ஒரு 5 சின்ன வெங்காயம், அதாவது சாம்பார் வெங்காயம்னு சொல்லுவோம்ல அந்த வெங்காயம் சேர்த்துருக்குறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பசையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்தளவுக்கு பசையாக அரைச்சிருக்கணும். இதை எடுத்து வச்சிடலாம். மீன் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், 2 மீன், பாறை மீனில் உள்ள தலைப்பகுதியும் அது பக்கத்தில் உள்ள முள் பகுதியும் தான் எடுத்துருக்கிறேன். எந்த மீன் போட்டாலும் இந்த குழம்புக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி துண்டு மீன்கள்லாம், அதே போல் தலை குழம்பு ரொம்பவே நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ மீனும் நமக்கு ரெடியாக இருக்குது. அடுத்து ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கலாம். அதில் 100 கிராம் வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிசாக அரிஞ்சு சேர்த்துருக்குறேன். சாம்பார் வெங்காயம் தான். ஒரு 50 கிராம் தக்காளி. இந்த ரெண்டையும் கையால் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ஏன்னா இதை நம்ம வதக்க போகிறது கிடையாது. இதில் எண்ணெயெல்லாம் ரொம்ப சேர்க்க போகிறது கிடையாது. ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். இதை நல்லா கைகளால் பிசைஞ்சு விட்டுட்டு, அப்படின்னா தான் இந்த வெங்காயம் வேகும்போது தனித்தனியாக கலண்டு போகும், ஸ்டாக் நல்லா இறங்கும். பிசைஞ்சு விட்டுட்டு இதில் நம்ம அரைச்ச தேங்காவை சேர்த்துடலாம். அந்த மிக்ஸி ஜார் அலம்பி தண்ணி சேர்த்துக்கிட்டேன். புளி பார்த்திங்கன்னா இதில் ரொம்ப புளி சேர்க்கக்கூடாது. ஒரு பாதி எலுமிச்சம்பழம் அளவுக்கு நான் புளியை எடுத்து ஊற வச்சு தண்ணி அதில் சேர்த்துக்கிட்டேன். புளி தண்ணி சேர்த்தாச்சு. ஒரு 2 கொத்து கருவேப்பிலை நல்லா கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் 2 போடணும். என்கிட்ட இல்லை, ஒரே ஒரு பழுத்த மிளகாய் தான் இருக்குது. அதை மட்டும் லைட்டாக கீறிட்டு சேர்த்துக்கிறேன். ஒரு 10 பல் பூண்டு, கண்டிப்பாக பூண்டு பல் போடணும், சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். இந்த தேங்காய் சேர்க்குற மீன் குழம்புக்கு மல்லித்தூள் ரொம்ப சேர்க்கக்கூடாது. ஒரு 1.5 டீஸ்பூன்லேருந்து 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம், அவ்வளோதான். அதாவது 300 கிராம் மீனுக்கு இப்போ செய்கிற அளவுக்கு நமக்கு ஒரு 1.5 டீஸ்பூன்லேருந்து 2 டீஸ்பூன் மல்லித்தூள். அதே அளவு மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்குறேன். குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை கைகளால் எல்லாத்தையும் ஒன்று சேர கலந்து விடணும், பிசைஞ்சு விடணும். இதைத்தான் குழம்பு கூட்டி பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குழம்பு கூட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ப்ராசஸை. இப்படி கூட்டி பண்ணுற குழம்புக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய் ரொம்ப கிடையாது, வேக வச்ச மீன் தான். இதில் தான் நமக்கு சத்துக்கள் அப்படியே முழுமையாக கிடைக்கும். அதனால தான் நம்மளுடைய தென் தமிழகத்துலேயும் சரி, அதாவது மீனவ கிராமங்களில் சரி, அல்லது கேரளா, கோவா, இவங்க எல்லாருமே டெய்லி மீன் சாப்பிட்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ராசஸில் தான் அவங்க மீனை டெய்லி கன்சியூம் பண்ணிப்பாங்க. இப்போ நல்ல குழம்பு கூட்டியாச்சு. இப்போ உங்களுக்கு எது அட்ஜஸ்ட் பண்ணணுமோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உப்பு தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கலாம். புளி உங்களுக்கு விடணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் காரம் குறைவாக இருந்தது. திரும்பவும் நான் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்தேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம குழம்ப கூட்டி வச்சாச்சு. இன்னொரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு 1 டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். அதில் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் பொரிஞ்ச உடனே நம்ம கூட்டி வச்ச குழம்பு இருக்குல்ல, அதை எடுத்து அப்படியே ஊற்றிட வேண்டியதுதான். குழம்பு கொதித்ததும் திரும்ப கூட ஒரு தடவை உப்பு புளி டேஸ்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருந்தது அப்படின்னா நம்ம மீன் துண்டுகளை சேர்த்துடலாம். இப்படி குழம்பு கூட்டினதுமே மூடி போட்டுருவாங்க. இந்த குழம்பெல்லாம் திறந்து வைக்க மாட்டாங்க. மூடி போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. குழம்புல இந்த பச்சை மசாலாவோட மணம்லாம் போய் அதில் அந்த மீன் குழம்போட ஃப்ளேவர் நமக்கு வர ஆரம்பிச்சிரும். இப்படி ஓரங்கள்லாம் அப்படி வடிகட்டி போய் இருக்கும். ஆக்சுவலி இந்த பால் காய்க்கிற மாதிரியே இந்த மாதிரி வடிகட்டி இருக்கும். இதை இடையிடையே கலந்துலாம் விட வேண்டாம். இந்த குழம்பு அடியெலாம் பிடிக்காது. அப்படியே நம்ம மூடி போட்டு விட்டுற வேண்டியதான். ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்த்தோம் அப்படின்னா குழம்பு சூப்பராக ரெடியாக இருக்கும். மீனெல்லாம் பக்குவமாக வந்திருக்கும். ரொம்ப கலந்து விட வேண்டாம். கவளை மீன், மத்தி மீன் எல்லாத்துக்குமே சூப்பராக தான் இருக்கும் இந்த குழம்பு. கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு. நான் ஆஃப் பண்ணிட்டேன். கடைசியாக ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து ஒரு 2 பச்சை மிளகாவும் கீரி போட்டு நீங்கள் இறக்கலாம். என்கிட்ட பச்சை மிளகாய் இல்லாதனால கருவேப்பிலை மட்டும் போட்டு நான் ஆஃப் பண்ணிடுறேன். அருமையாக குழம்பு ரெடியாகி வந்துருச்சு.
இன்றைக்கு நான் இதை வந்து எது கூட வச்சு சாப்பிட போகிறேன்னா வந்து கப்பக்கிழங்குன்னு சொல்லுவாங்கள்ல, ஏழலை கிழங்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கிழங்கு கூட தான் நான் வச்சு சாப்பிட போகிறேன். அந்த கிழங்குக்கு இந்த மாதிரி தேங்காய் விட்ட குழம்பும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழம்போட சத்துக்கள் குறையாமல், மீனோட சத்துக்கள் குறையாமல் ஒரு ரெசிபி, மீன் ரெசிபினா இது வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். தோசை, இட்லி எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, வீணாக்காமல் சாப்பிடுங்க. மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.